ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி ரெசிபி பண்ணலாம். கோவக்காய் விரும்பாத பிள்ளைய கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கோவக்காய் நாலாக கிறுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 4 தக்காளி, பூண்டு, நிலக்கடலை நல்லா போட்டு அரைச்சி அந்த விழுது எடுத்துக்கோங்க. கோவக்காய் வதங்க எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலே சோம்பு நல்லா போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 3 மிளகா, பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இதுக்கு மசாலா பொடியும் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கோவக்காய் நம்ம சேர்க்க போகிறோம். கோவக்காய் நல்லா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றி நல்லா உப்பு போட்டு மூடி போடுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.